Radio City presents Crime and City. இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. ஒருத்தரை ஏமாத்துறதுங்கிறது மிகப்பெரிய கலை. அந்த கலை எல்லாருக்கும் வந்துடாது. அந்த கலையில தேர்ச்சி அடைஞ்ச ஒருத்தரால எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் ஏமாத்திரவும் முடியாது. எவ்வளவு திறமையோட போய் சொன்னாலும், எவ்வளவு நல்லா நடிச்சாலும், எவ்வளவு அழகா சாமர்த்தியமா ஏமாத்தினாலும் எல்லா உண்மையும் ஒரு நாள்ல வெளிவந்தே தீரும். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல போற கதையும் அந்த மாதிரி ஒரு கதை தான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையில 4:30 மணி. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய வாக்கிங் ஆரம்பிச்சிருந்தாரு தாத்தா. சண்டேங்கிறதுனால எக்ஸ்ட்ராவா தூங்கலான்னு ஆசையோட இருந்த பேரனையும் தட்டி எழுப்பி தான் கூட கூட்டிட்டு வந்திருந்தாரு. தாத்தாவும் பேரனும் கதைகளை பேசிக்கிட்டே அந்த கிரவுண்ட சுத்தி வாக்கிங் போக ஆரம்பிச்சிருந்த நேரத்துலதான் தாத்தாக்கு அந்த டவுட் வந்தது. தூரமா அந்த மரத்துக்கு நடுவுல யாரோ 2 பேர் நிக்கிற மாதிரி இல்ல? இல்ல தாத்தா. டேய், நல்லா பாடுறா. தாத்தா, 2 பேர் இல்ல, ஒருத்தர் தான். அவரும் நிக்கல, ஓடிட்டு இருக்காரு. ஜாகிங்கோ? இல்ல தாத்தா, அவர் அப்படியே ஓடி சிவரே குச்சி ஓடிட்டாரு. வெளியில ஓடிட்டாரா? கிரவுண்ட்ல ஜாகிங் போக வர்றவங்க கிரவுண்ட சுத்தி ஓடுறதுதான் தாத்தா பார்த்த வழக்கம். கிரவுண்ட விட்டு ஓடுறதுங்கிறது முதல் தடவையா இருந்தது. டேய் கிருஷ்ணா, அங்க யாராவது படுத்திருக்காங்களா பாரு. ஆமா தாத்தா, ஆனா தலை மட்டும் இல்ல. தலை இல்லையா? பேரன் சொன்ன விஷயத்த கேட்டு அலறி அடிச்சு அந்த ஆள் கிடந்த இடத்த வந்து பாக்குறாரு தாத்தா. பேரன் கிருஷ்ணா சொன்னது பாதி உண்மை. தலைன்னு ஒண்ணு இருக்க வேண்டிய இடத்துல அந்த தலைய அடிச்சு செதைச்சிருக்கிறாங்க. அந்த ஆள் உயிரோடு இருக்கிறதுக்கு எந்த விதத்திலையும் வாய்ப்பில்லை. தாத்தாவுடைய கை மெதுவா தன்னுடைய போன்ல அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் நம்பரை டயல் பண்ண ஆரம்பிச்சது. கிரவுண்டுக்குள்ள ஒரு டெட் பாடி இருக்கிற விஷயத்த தாத்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி சொல்றாரு. இடத்துக்கு வேகமா வர காவல்துறை தன்னுடைய கடமையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பாடி இருந்த இடத்த சுத்தி மார்க் பண்றாங்க. அந்த இடத்துல வேற ஏதாவது தடயங்களை கொலைகார விட்டுட்டு போயிருக்கிறானான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. பாடி கிட்ட மோப்பம் பிடிச்ச அந்த மோப்ப நாய் நேரா ஓடி போய் நின்னது கிரவுண்டுடைய காம்பவுண்ட் சுவர் கிட்ட. அங்க ரத்தக்கரை படிஞ்ச ஒரு ஹாக்கி ஸ்டிக். புத்தம் புதுசா இருக்கிற அந்த ஹாக்கி ஸ்டிக்கால தான் அவனை கொலை பண்ணிருக்கணும்ங்கிறது ஸ்டிக்ல இருக்கிற ரத்தத்தை பார்த்தாலே தெரியுது. தாத்தாவும் பேரனும் வாக்கிங் வந்த நேரத்துல பாடியை டிஸ்போஸ் பண்ணலான்னு வந்த கொலைகாரன் வாக்கிங் வந்த தாத்தாவையும் பேரனையும் பார்த்ததுக்கு அப்புறம் பாடியை அப்படியே போட்டுட்டு அவசரமா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கணும். ஓடும்போது இந்த ஹாக்கி ஸ்டிக் மிஸ் ஆகி கீழே விழுந்திருக்கணும். அப்படின்னா கண்டிப்பா அதுல கைரேகைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸ் ரொம்ப சீக்கிரமா முடிய போகுதுன்னு தோணுச்சு இன்ஸ்பெக்டருக்கு. ஆனா அடுத்து நடந்த விஷயங்கள் இந்த கேஸ் இன்ஸ்பெக்டர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஞாபகம் வச்சுக்க போற ஒரு கேஸா இருக்க போகுதுன்றத அவருக்கு சொல்ல ஆரம்பிச்சது. எஸ்ஐ சார், அந்த ஹாக்கி ஸ்டிக் ஃபாரன்சிக்கு அனுப்புங்க. அந்த பாடியில ஏதாவது ஐடி கார்டு தான் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ண சொல்லுங்க. அப்புறம் இந்த கிரவுண்டோட வாட்ச்மேன் யாரு? அவன் முதல்ல டியூட்டில இருந்தானா? அப்படி இருந்திருந்தா அவன் இருந்த டைம்ல எப்படி இந்த பாடி உள்ள கொண்டு வந்தாங்க? இதெல்லாம் யாரையாவது விட்டு விசாரிக்க சொல்லுங்க. புதுசா ஜாயின் பண்ணி 2 மாசத்துக்குள்ள ஒரு கொலை கேஸ். இன்ஸ்பெக்டரோட எண்ணங்கள் வேகமா ஓட ஆரம்பிச்சது. சார், இறந்து போனவன் பேரு ஜபராஜ். டிரைவிங் லைசன்ஸ் இந்த இருக்கு. ஆளை விட்டு அட்ரஸ்ல விசாரிக்க சொல்லிருக்கேன் சார். சார், கிரவுண்டோட வாட்ச்மேன் வந்தான். காலையில 4 மணிக்கு முக்குல இருக்கிற டீ கடையில டீ குடிக்க போயிருக்கான் சார். திரும்ப வரும்போது அந்த தாத்தாவும் பேரும் நடந்து வரதை பார்த்து அவங்க கூட தான் நடந்து வந்திருக்கான். தாத்தா கிட்ட கேட்ட போதும் அதேதான் சொல்றாரு. டீ குடிக்க போனான்ல, அப்படி போகும்போது கிரவுண்டோட கேட்டை பூட்டிட்டு போனானா? சார், வழக்கமா இந்த தாத்தா தான் முதல்ல வர ஆளு. அதனால அவன் கேட்டை திறந்து வச்சுட்டு தான் டீ குடிக்க போயிருக்கான். இறந்து போனவருடைய அட்ரஸ்ல விசாரிக்க போன கான்ஸ்டபிள் திரும்ப வந்து சொன்ன விஷயங்கள். இறந்து போனவருடைய பெயர் ஜபராஜ், வயசு 32, கல்யாணமாயி 1 வருஷம் ஆகுது. இப்போ ஒரு ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஸ்கூல்ல அவர் வேலைக்கு சேர்ந்து 8 மாசம் ஆகுது. வைஃப் ஊர்ல இல்லாதனால நேத்து நைட்டு ஜபராஜ் வீட்டுக்கு போகவே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட இருந்து ஜபராஜுடைய வைஃப் நம்பரை வாங்கி அப்படி சேகரிச்ச டீடைல்ஸ் தான் இது எல்லாமே. அப்பா வீட்டுக்கு போயிருந்த ஜபராஜுடைய வைஃப் இப்ப திரும்ப வந்துட்டு இருக்காங்க. எந்த ஸ்கூல்னு கேட்டீங்கல்ல, அந்த ஸ்கூல்லயும் அந்த ஆளுக்கு ஏதாவது பிரச்சனை இல்ல எதிரிங்க ஏதாவது இருக்காங்களான்னு கொஞ்சம் விசாரிக்க சொல்லுங்க. ஸ்கூல்ல ஜபராஜ பத்தி விசாரிச்ச போது எல்லாருமே அவரை பாராட்டி பேசுறாங்க. வந்து 8 மாசம் தான் ஆகுது அப்படின்னாலும் ரொம்ப கேரிங்கான டீச்சர்னு பசங்களும், பசங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு டீச்சர்னு கூட ஒர்க் பண்ற மத்த டீச்சர்ஸும் அவரை பத்தி சொல்றாங்க.
ஸ்கூலுடைய பிடி சார் இன்னும் 3 வருஷத்துல ரிட்டையர்ட் ஆகும்போது ஜெபராஜ ஸ்கூலோட பிடி மாஸ்டரா ஆக்கிரலான்னு ஹெட் மாஸ்டர் முடிவு பண்ணி வச்சிருந்திருக்கிறாரு. ஏன்னா ஜெபராஜ் ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ்ல ஒரு அத்லட்டா இருந்திருக்கிறாரு. அப்புறம் அந்த ஆளு ஒரு ஹாக்கி பிளேயரா. ஒரு மேக்ஸ் டீச்சரை கிரவுண்ட்ல ஹாக்கி ஸ்டிக்கால அடிச்சு கொலை பண்ண வேண்டிய அவசியம் என்னங்கிறது இன்ஸ்பெக்டருக்கு இது வரைக்கும் புரியாத புதிராவே இருந்தது. ஒரு பழைய ஹாக்கி பிளேயர் ஹாக்கி ஸ்டிக்கால அடிச்சு கொலை செய்யப்பட்டிருக்கிறாருங்கிறதுக்கு நேர்கோட்டுல பதில் இருக்கிற மாதிரி தோணுச்சு இன்ஸ்பெக்டருக்கு. இறந்து போன ஜெபராஜ் ஒரு ஹாக்கி பிளேயருங்கிற விஷயமும் அவர் ஹாக்கி ஸ்டிக்கால அடிச்சு கொலை பண்ணிருக்காங்கன்ற விஷயமும் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தப்பட்டதா தான் இருக்கணும்ங்கிறது இன்ஸ்பெக்டரோட நம்பிக்கை. ஃபாரன்சிக் லேபுக்கு போயிருந்த ஹாக்கி ஸ்டிக் ஸ்டேஷனுக்கு திரும்ப வருது. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி ஹாக்கி ஸ்டிக்ல எந்த கைரேகையும் இல்ல. ஹாக்கி ஸ்டிக்ல இருந்த ரத்தம் இறந்து போன ஜெபராஜோடதுதான். ஜெபராஜ் ஹாக்கி ஸ்டிக்கால தான் அடிச்சு கொலை செய்யப்பட்டிருக்கிறாருங்கிறது ஃபாரன்சிக் ரிப்போர்ட். கைரேகை எதுவும் ஹாக்கி ஸ்டிக்ல இல்லங்கும் போதே கொலைகாரன் இந்த ஹாக்கி ஸ்டிக்கால அவர் அடிச்சு கொலை செய்யணும்னு முடிவு பண்ணி கையில கிளவுஸ் போட்டுட்டு தான் வந்திருக்கணும். ஏன்னா ஓடுற அவசரத்துல ஹாக்கி ஸ்டிக் நழுவி கீழே விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் அவசரமா எடுத்து அவன் கைரேகையை தொடச்சிருக்க முடியாது. சோ ஒரு ப்ரீ பிளான்ட் மர்டர். எதுக்காக அந்த கிரவுண்ட், எதுக்காக ஹாக்கி ஸ்டிக், முக்கியமா எதனால ஜெபராஜ்? சார் இந்த ஹாக்கி ஸ்டிக் எப்படி சார் உங்களுக்கு கிடைச்சது? யோ, ஒரு மர்டர் சீனோட எவிடன்ஸ் அது சார். இது ஒரு ஃபாரின் கம்பெனி சார், எஸ்பாடான்னு சொல்லி. ஒரு ஸ்டிக்கே 26,000 27,000 போகும் சார். யோ, அவ்வளோ காஸ்ட்லி எல்லாம் இருக்காதியா? மர்டருக்கு யூஸ் பண்ணிருக்கானுங்க. இல்ல சார், நம்ம ஊர்ல இது அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. அப்படிங்கிற இந்த மாதிரியான ஸ்டிக் நம்ம ஊர்ல எத்தனை பேர்கிட்ட இருக்கும்? சார் எனக்கு தெரிஞ்சு ஸ்டேட்டுக்கு விளையாடுற பிளேயர்ஸ் யார்கிட்டயும் இந்த ஸ்டிக் இருக்க வாய்ப்பே இல்ல. நேஷனல்ல விளையாடுறவங்க கிட்டயும் டவுட் தான். ஆனா இந்த ஃபாரின் கிளப்புக்கு விளையாடுறாங்களே சார், அவங்க கிட்ட வேணா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, அந்த மாதிரியான பிளேயர்ஸ் யாரா இருக்காங்களான்ட்டு உன் கிளப்ல கேக்குறியா? நான் வேணா என் கோச் கிட்ட சொல்லி இந்த யாரு விளையாடுறாங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுக்க சொல்றேன் சார். இந்த கேஸ்ல இன்ஸ்பெக்டருக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு எவிடன்ஸ் கொலைக்கான ஆயுதம் ஒரு ஹாக்கி ஸ்டிக். ஆனா இன்ஸ்பெக்டர் எதிர்பார்த்த அளவுக்கு அது அவ்வளவு வீக்கான ஒரு எவிடன்ஸா இல்லங்கிறது தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு ஆடிட்டு இருக்கிற அந்த கான்ஸ்டபிள் சொன்னதுல இருந்து இன்ஸ்பெக்டருக்கு புரிஞ்சுது. ரொம்ப காஸ்ட்லியான ஹாக்கி ஸ்டிக், ஃபாரின் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது, இந்தியால அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. இந்த ஸ்டிக்கால அவனை கொலை செய்யறதுக்கு யாரோ மெனக்கெட்டு இருக்காங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணாத விஷயம்ங்கிறதுனால வாங்குறவங்க யாரா இருந்தாலும் அவங்க எங்க இருந்து வாங்கி இருக்காங்கன்றதுக்கு கண்டிப்பா ஒரு தடயமாவது இருக்கும்னு இன்ஸ்பெக்டர் நம்பினாரு. எஸ்ஐ சார், இந்த ஹாக்கி ஸ்டிக் ஒரு போட்டோ எடுத்து ஸ்போர்ட்ஸ் கடையில போய் காட்டுங்க. இந்த மாதிரியான ஹாக்கி ஸ்டிக் இதுக்கு முன்னாடி யாராவது வாங்கிருக்காங்களா இல்ல ஆர்டர் பண்ணிருக்காங்களான்னு விசாரிச்சுட்டு வாங்க. அந்த ஊர்ல இருக்கிற எந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டோர்லயும் இந்த எஸ்படா ஹாக்கி ஸ்டிக் இல்ல. எல்லா கடைக்காரங்களும் திரும்ப திரும்ப சொன்னது, சார் இது அந்த மாதிரி கேட்ட உடனே வாங்கிட முடியாது, ஆர்டர் போட்டு அத நாங்க அந்த கம்பெனிக்கு அனுப்பி அவன் அங்கிருந்து குரியர் அனுப்புனாதான் வாங்க முடியும். ரெகுலரா நம்ம ஊர்ல இருக்கிற யாரும் இந்த ஸ்டிக்க வாங்குறதே கிடையாதுன்றதுதான். ஸ்போர்ட்ஸ் கடைகள்ல இதுதான் பதிலா இருக்கிற நேரத்துல எஸ்ஐக்கு இன்னொரு ஐடியா தோணுச்சு. அந்த ஐடியா தான் இந்த கேஸுடைய முதல் ஓபனிங்க கொண்டு வந்தது. சார் நம்ம நினைச்ச மாதிரி அவன் ஹாக்கி ஸ்டிக் கடையில எல்லாம் வாங்கல சார், ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கோம். எப்படி சார் சொல்றீங்க? சார் ஸ்போர்ட்ஸ் கடையில கேட்டபோது என்ன சொன்னாங்க, இதை ஆர்டர் பண்ணி அவங்க அங்கிருந்து கொரியர் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்களா. இப்பதான் ஏகப்பட்ட இ காமர்ஸ் ஸ்டோர் இருக்குல்ல சார், இந்த ஊருக்கான பிளிப்கார்ட், அமேசான், மிந்த்ரான்னு எல்லா ஸ்டோரோட டெஸ்பாச் லிஸ்டையும் கேட்டேன் சார். ஏன்னா யாராவது ஒருத்தர் டெலிவரி பண்ணிருக்கணும்ல, அப்படி எடுத்த லிஸ்ட்ல தான் சார் இந்த க்ளூ கிடைச்சது. இந்த ஹாக்கி ஸ்டிக் ஆர்டர் பண்ணவர் சௌந்தரராஜன். அவரோட அட்ரஸ் 2/8 சின்னராஜா தெரு, வானமாமலை நகர். கேஸோட முதல் ஓபனிங் ஹாக்கி ஸ்டிக்க வாங்கினது யாருங்கிற டீடைலும் அவருடைய அட்ரஸும் கிடைச்சிருக்கு. வானமாமலை நகர்ல இருக்கிற சௌந்தரராஜன் வீட்டு முன்னாடி போலீஸ் ஜீப் நின்னுச்சு. கொலைக்கு யூஸ் பண்ண ஆயுதமான ஹாக்கி ஸ்டிக்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணது யாருங்கிற டீடைல கண்டுபிடிச்சு அவர் வீட்டு முன்னாடி ஜீப் வந்து நின்னது. ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல 2வது ஃப்ளோர்ல இருக்கிறாரு சௌந்தரராஜன். வீட்டு கதவை போலீஸ் தட்டும் போதே இன்ஸ்பெக்டர் மனசுல 30ல இருந்து 35 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆள் கதவை திறப்பாருன்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாரு. ஏன்னா கிரவுண்ட்ல ஜெபராஜ கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடுனவன் 6 அடி உயரத்துல இருக்கிற கிரவுண்டோட காம்பவுண்ட் சுவரை ரொம்ப ஈஸியா தாண்டி குதிச்சிருக்கான். சோ அவனும் ஒரு அத்லட்டா இருக்கணும், அவனோட வயசு 30ல இருந்து 35க்குள்ள இருக்கணும்ங்கிறதுதான் இன்ஸ்பெக்டரோட கணிப்பு. ஆனா கதவை திறந்தது. சொல்லுங்க சார், என்ன வேணும்? இல்ல இங்க சௌந்தரராஜன். எஸ், நான் தான், சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் எதிர்பார்த்து வந்தது இது இல்ல. அந்த கதவை திறந்து நான் தான் சௌந்தரராஜன் சொன்னவருக்கு வயசு 70ல இருந்து 75க்குள்ள இருக்கும். ஆளை பார்த்தா அவ்வளவு வயசானவரா தெரியலன்னாலும்
காதோரமா இருந்த நர அவருடைய உண்மையான வயசை சொல்லுச்சு. ஹேர் டை அடிச்சு வயசை குறைக்க அவர் முயற்சி பண்ணிருந்தாலும் மறைக்க முடியாத ஒரே ஒரு விஷயம், கண்டிப்பா இவர் அந்த கொலையை செஞ்சிருக்க முடியாது. ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள வரலாமா? மர்டர்? வாங்க, உள்ள வாங்க. வீட்டுக்குள்ள வர இன்ஸ்பெக்டரை வரவேற்கிற மாதிரி 3 அடிக்கு மேல உயரமான ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் அவரை பார்த்துட்டு இருந்தது. டைனிங் டேபிள்ல ஒரு ரெஸ்டாரண்டுடைய கவரும் பக்கத்துல லஞ்சுக்காக ஓபன் பண்ணப்பட்ட 2 பாக்ஸும் இருந்தது. ஹால்ல இருந்த டேபிளுக்கு கீழே பல ரெஸ்டாரண்ட்ஸோட கவர்ஸ் மடிச்சு வைக்கப்பட்டிருந்தது. அந்த வீட்ல இன்ஸ்பெக்டருக்கு கண்ணுல பதிஞ்ச விஷயமே அங்க இருந்த புக்ஸோட எண்ணிக்கை தான். குறைஞ்சது 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் அந்த வீடு முழுக்க வேற வேற ஆங்கிள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. ஹால்ல இருந்த கவுச்ல ஒரு புக் பாதி படிக்கப்பட்ட நிலைமையில திருப்பி வைக்கப்பட்டிருந்தது. போலீஸ் உள்ள வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரியவர் அந்த புக்கை தான் படிச்சிட்டு இருந்திருப்பாருன்னு இன்ஸ்பெக்டர் நம்பினாரு. இருக்கிற ரெஸ்டாரண்ட் கவர்ஸ் உடைய எண்ணிக்கையை வச்சு பார்க்கும்போது பெரியவர் வீட்ல இப்போ வேற யாரும் இல்ல, சமைக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கிற ஒரு ஆளா தெரிஞ்சாரு. சார், இந்த வீட்ல உங்களை தவிர வேற யார் இருக்கா? நான் மட்டும்தான் சார். ஏன்? இந்த பில்ல கொஞ்சம் பாருங்க. இந்த ஹாக்கி ஸ்டிக் நீங்க தான் ஆர்டர் பண்ணீங்களா? ஹாக்கி ஸ்டிக்கா? இல்ல சார், நான் இல்ல. இத உங்க அட்ரஸ்க்கு தான் டெலிவரி பண்ணிருக்காங்க. நீங்க தான் கையில கேஷ் கட்டி வாங்கினதா டிஸ்பேச் ஆளும் சொல்றாங்க. அதான். நோ 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 நோ, இங்கோ தப்பா இருக்கு இன்ஸ்பெக்டர். ஆன்லைன்ல நான் நிறைய விஷயங்கள் ஆர்டர் பண்ணுவேன், ஆனா மோஸ்ட்லி எல்லாம் புக்ஸாவே தான் இருக்கும். அண்ட் ஐ ஆல்வேஸ் யூஸ் நெட் பேங்கிங் ஆர் கிரெடிட் கார்டு. 26,000 கேஷா நான் ஏன் பே பண்ண போறேன்? எஸ்ஐ சார், அந்த டிஸ்பேச் ஆளை கொஞ்சம் கூட்டு வாங்க. யோ, இவர்கிட்ட அந்த ஹாக்கி ஸ்டிக் கொடுத்த? இவர் இல்ல சார், அவருக்கு எப்படியும் ஒரு 30-35 வயசு இருக்கும். தொப்பி போட்டிருந்தாரு, கூலிங் கிளாஸ் போட்டிருந்தாரு சார். சார் கூட ஜர்க்கின் வேற போட்டிருந்தாரு சார். அப்புறம் எப்படி இந்த வீட்டுக்கார்ட்ட தான் கொடுத்தேன்னு நான் கேட்டப்ப சொன்னேன். சார், நான் டோரை நாக் பண்ணும்போது அந்த இடத்துல கதவை திறந்தாரு. பார்சல் வாங்கிட்டு கேஷ் அவர் தான் சார் கொடுத்தாரு. சார், அந்த மாதிரி அடையாளத்துல உங்களுக்கு வேற யாராவது தெரியுமா? இல்லையே. இது என்னைக்கு நடந்தது? ஒரு 13 நாளைக்கு முன்னாடி சார். ஞாபகம் இல்லையே எனக்கு. சார், இந்த வீட்டுக்கு ரெகுலரா வரவங்க போறவங்கன்னு யாராவது? இல்ல, டெய்லி காலையில பால்காரன் வருவான், பேப்பர்காரன் வருவான், மாசத்துக்கு ஒரு தடவை கேபிள்காரர் வருவாரு, 2 மாசத்துக்கு ஒரு தடவை இபில இருந்து வருவாங்க, அப்புறம் இந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணதை டெலிவரி பண்ண வருவாங்க. கையில கிடைச்ச க்ளூல இருந்து முன்னேற்றம் எதுவுமே இல்லன்ற ஏமாற்றம் இன்ஸ்பெக்டருக்கு வர ஆரம்பிச்சது. ஆனா முக்கியமான இன்னொரு விஷயம் இன்ஸ்பெக்டர் கண்ணுக்கு அப்பதான் தெரிய ஆரம்பிச்சது. தேங்க்யூ சார். வேற ஏதாவது விஷயம்னா நாங்க அப்புறமா வரோம். சௌந்தரராஜன் வீட்ல இருந்து வெளியில வந்த உடனே இன்ஸ்பெக்டருடைய முதல் கேள்வியே, யோ, கேஷ் ஆன் டெலிவரி குடுக்கற நேரத்துல அவன் இந்த வீட்ல இருக்கணும்னா பேக்கேஜ் எப்ப டெலிவரி ஆகுதுங்கிற SMS அவனுக்கு வந்திருக்கணும்ல? ஆமா சார், இல்லனா பார்சல் சௌந்தரராஜன் கையில போயிடும், பிளான் சொதப்பிடும். அதனால அவன் கண்டிப்பா அங்க இருக்க பிளான் பண்ணிருப்பான். சோ எப்ப வேணாலும் சௌந்தரராஜன் வீட்டுக்குள்ள வரக்கூடிய ஒருத்தனாதான் அவன் இருக்கணும். எஸ்ஐ சார், இந்த சௌந்தரராஜன் வீட்டு வாசல்ல ஒரு சென்ட்ரி எப்பயுமே போடுங்க. அந்த ஆள் வீட்டுக்கு யார் வரா யாரு போறாங்கறதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க சொல்லுங்க. சார், கொலையே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அந்த ஆள் இங்க வருவான்னு நினைக்கிறீங்களா? எஸ்ஐ கேட்ட கேள்வியில இருந்த நியாயம் இன்ஸ்பெக்டருக்கும் புரிஞ்சுது. ஆனா கொலை நடந்திருக்குன்றது போலீஸுக்கும் கொலைகாரனுக்கும் தான் தெரியும், சௌந்தரராஜனுக்கு இன்னும் தெரியாது. சோ கொலைய பண்ணது யாரா இருந்தாலும் சௌந்தரராஜன் கூட இன்னும் நார்மலான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவான்னு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. கேஸ்ல கிடைச்ச க்ளூவான ஹாக்கி ஸ்டிக் ரூட் பாதியில நின்றுச்சு. சௌந்தரராஜன் வீட்டு அட்ரஸ் யூஸ் பண்ணி யாரோ வாங்கியிருக்காங்க, ஆனா சௌந்தரராஜன் இல்ல. சௌந்தரராஜன் வீட்டுக்கு வர்றவங்கன்னு ரெகுலரா எந்த பேருமே இல்ல. அதனால சௌந்தரராஜன் வீட்டுல ஒரு சென்ட்ரிய போடுற இன்ஸ்பெக்டர் அடுத்த யோசனையில இருக்கும்போதுதான் அவருக்கு இந்த கேஸ்ல அவர் கவனிக்காம விட்ட இன்னொரு விஷயம் கண்ணுல படுது. எஸ்ஐ சார், அந்த ஹாக்கி ஸ்டிக் ஆர்டர் பண்ணான்ல, அதுக்கு எந்த போன் நம்பர் கொடுத்திருந்தான்? சௌந்தரராஜனோட நம்பர் தான் சார். இமெயில் அட்ரஸ் கூட சௌந்தரராஜனோட தான். அப்ப பேக்கேஜ் வருதுங்கிற அப்டேட் சௌந்தரராஜனுக்கு தானே வந்திருக்கணும். ஒருவேளை இந்த சௌந்தரராஜனுக்கு இதுல பங்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இருக்கலாம். ஏன்னா 3 விஷயம். பாயிண்ட் நம்பர் 1, அந்த வீட்ல இருக்க அவ்வளவு பெரிய நாயை தாண்டி தெரியாத ஆள் யாரும் உள்ள வந்திருக்க முடியாது. பாயிண்ட் நம்பர் 2, பேக்கேஜ் ரீச் ஆகுதுங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் சௌந்தரராஜனுக்கு தான் போயிருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் போகாத ஒருத்தர் கரெக்டா அந்த டைம்ல அங்க இருக்கிறதுங்கிறது இம்பாசிபிள். பாயிண்ட் நம்பர் 3, சௌந்தரராஜன் அன்னைக்கு நம்மள பார்த்த பார்வையை பாத்தீங்கல்ல, தெரியாத ஆளுங்களையோ இல்ல பழக்கப்படாத ஆளுங்களையோ அவர் வீட்டுக்குள்ள விடுறதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ ஒன்னு இதுல அவருக்கு பங்கு இருக்கணும், இல்ல இத பண்ணவர் யாருங்கறத தெரிஞ்சு நமக்கு அவர் சொல்லாம இருக்கணும். எப்படி இருந்தாலும் சௌந்தரராஜன் இப்ப விசாரணைக்கு கூப்பிடுற அளவுக்கு நம்மகிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. அந்த சென்ட்ரி சொல்ற விஷயத்தை வச்சுதான் இந்த கேஸ எப்படி ஹேண்டில் பண்ண போறோங்கறத முடிவு பண்ணணும். சார், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஜெபராஜோட வைஃப் கிட்ட விசாரிச்சேன்.
ஜபராஜுக்கு 6 வயசு இருக்கும் போதே அவரோட அப்பா அம்மா இறந்துட்டாங்களாம். சின்ன வயசுல ஒரு அநாத ஆசிரமத்துல தான் படிச்சிருக்காரு. ஸ்கூல் டேஸும் சரி இல்ல காலேஜ் டேஸும் சரி ஹாக்கின்ற ஒரு விஷயத்த ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளு. இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனில தான் வைஃபை பார்த்திருக்காரு. லவ் மேரேஜ். வைஃபை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதிரிங்கன்னு யாரும் இருக்க வாய்ப்பே இல்ல. அவரோட போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணோம். எந்த விதத்திலயும் சந்தேகப்படுற மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் இல்ல. சோ யாருமே இல்லாம வளர்ந்த ஒருத்தரை கொடூரமா ஒரு ஹாக்கி ஸ்டிக்கை வச்சு கொண்டிருக்காங்க. எக்ஸ்பென்சிவ் ஹாக்கி ஸ்டிக். சோ ஒரு முன்னாள் ஹாக்கி பிளேயரை எதுக்கு ஒரு வசதியான ஹாக்கி பிளேயர் கொலை பண்ணணும்? இந்த யோசனைகளோட இன்ஸ்பெக்டர் இருக்கிற நேரத்துலதான் இன்னொரு விஷயம் இன்ஸ்பெக்டருடைய கவனத்துக்கு வந்தது. சார், இந்த ஆளை ஜபராஜோட ஒர்க் பண்ணிட்டு இருந்த தமிழ் டீச்சர் கூட்டு வந்திருக்காரு சார். இந்த ஆள் இந்த கேஸ பத்தி உங்கள்ட்ட ஏதோ சொல்லணுமா? சார், ஜபராஜ் நீங்க போட்டிருக்கீங்கல்ல சார், அது என் ஃப்ரெண்டு சக்திவேல் சார். ஜபராஜுக்காக அவருடைய ஸ்கூல் சார்பா கொடுக்கப்பட்டிருந்த கண்ணீர் அஞ்சலி விளம்பரத்தை நியூஸ் பேப்பர்ல பார்த்துட்டு அந்த ஆள் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாரு. ஸ்கூல்ல குழப்பத்தை பண்றாருன்றத புரிஞ்சுக்கிட்ட தமிழ் வாத்தியார் அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுருக்காரு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனான் சார். எங்க இருக்கான், என்ன பண்றான்னு ஒரு விவரமும் இல்ல. இன்னைக்கு காலைல பார்த்தா அவன் போட்டோ போட்டு ஜபராஜ்னு பேர் போட்டிருந்தாங்க. எந்த லீடுமே கிடைக்காத ஒரு கேஸ்ல இது புது குழப்பமா தெரிஞ்சது இன்ஸ்பெக்டருக்கு. வந்திருந்த ஆள் அவருடைய ஃப்ரெண்டு சக்திவேல்னு ஒரு 10 போட்டோவை இன்ஸ்பெக்டர் கிட்ட காமிக்கிறாரு. ஒரே மாதிரி இந்த உலகத்துல 7 பேர் இருப்பாங்கன்ற தியரியா அல்லது ஜபராஜ் தான் சக்திவேலான்றது இன்ஸ்பெக்டருக்கு குழப்பமா இருந்தது. வந்திருந்த ஆள் சொன்ன விவரங்கள் படி ஜபராஜ் என்கிற சக்திவேல் கரூர் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல பிறந்த ஆள். கிராமத்துல அவங்க அப்பா அம்மா இன்னும் உயிரோட இருக்காங்க. அங்க இருந்து ஸ்கூல்ல படிக்கிறதுக்காக டவுனுக்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கணும் அப்படின்றதுனால டவுன்லயே தங்கி படிச்சிட்டு இருந்திருக்காரு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் YMCAல ஹாக்கி பிராக்டிஸ்க்காக வந்த வரைக்கும் எல்லாரோடையும் தொடர்புல இருந்த சக்திவேல் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருடைய தொடர்பு எல்லையை விட்டு வெளியில போயிருந்திருக்கிறாரு. கடந்த 5 வருஷமா அப்பா அம்மான்னு யாரையுமே பார்க்க ஊருக்கு போகல. இறந்து போன ஜபராஜுடைய மனைவி கிட்ட கரூர் பக்கத்துல ஜபராஜுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டா அவங்களுக்கு அத பத்தி எந்த ஐடியாவும் இல்ல. ஸ்கூல்ல ஜபராஜ் கொடுத்திருந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கி பார்க்கும்போது ஹொசூர் பக்கத்துல இருக்கிற ஒரு அநாதை இல்லத்துல ஜபராஜ் படிச்சதா ரெக்கார்ட்ஸ் சொல்லுது. உருவ ஒற்றுமை மட்டும்தான் இதுல பிரச்சனையா இல்ல இதுல ஒரு ஆள் மாறாட்டம் இருக்கா? ஏன்னா அடையாள திருட்டுங்கிறது ஒரு கொலைக்கான சரியான மோட்டிவ். இறந்து போன ஜபராஜுடைய கொலை வழக்க விசாரிச்சுட்டு இருக்கோன்னு இன்ஸ்பெக்டர் நினைச்சிட்டு இருந்த நேரத்துல இறந்து போனது ஜபராஜே இல்ல சக்திவேல்னு புதுசா ஒரு குழப்பம் சக்திவேலுடைய நண்பர் மூலமா உள்ள வருது. சக்திவேலுடைய நண்பர் சக்திவேல்னு காமிக்கிற போட்டோவுக்கும் ஜபராஜ் கல்யாணத்துல எடுத்த போட்டோக்கும் நிறைய உருவ ஒற்றுமைகள் இருக்குதுங்கிறத யாராலையும் மறுக்க முடியல. ஆனா சக்திவேல் 5 வருஷத்துல ஏன் மாறணும், எப்படி மாற முடியும் அப்படிங்கறது இன்ஸ்பெக்டரோட கேள்வி. எஸ்ஐ சார், இந்த சக்திவேலோட ரெக்கார்ட்ஸ் இவன்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. அப்படியே இந்த ஜபராஜோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கூல்ல இருந்து வாங்கிட்டு ரெண்டையும் மேட்ச் பண்ணி ரெண்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. 2 ரெக்கார்டையும் வாங்கி வெரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க காவல்துறை. சக்திவேல் ஒரு பக்கம் கரூர்லயும் இன்னொரு பக்கம் ஓசூர்ல ஜபராஜும் வேற வேற வழிகள்ல வளர ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேருக்கும் 2 வயசு வித்தியாசம் இருக்கு. சக்திவேலுடைய பர்த் ரெக்கார்ட் படி சக்திவேல் பிறந்தது 1984, ஜபராஜ் பிறந்தது 1986. ஸ்கூல் காலேஜ் வரைக்கும் 2 பேருக்கும் எந்த தொடர்புமே இல்ல. 2 பேருக்கும் இருக்கிற ஒரே தொடர்பு புள்ளி சென்னை YMCA. 2011 டிசம்பர்ல YMCAல ஹாக்கி ட்ரைனிங்காக ஜாயின் பண்ணிருக்கான் சக்திவேல். அதுக்கப்புறம் சக்திவேலை பத்தி யாருக்கும் எந்த தகவலும் தெரியாது. ஸ்கூல்ல கொடுத்த ரெக்கார்ட்ஸ் படி YMCAல 2012 ஏப்ரல்ல ஜாயின் பண்ணிருக்கான் ஜபராஜ். 3 வருஷம் YMCAல ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமா ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு கம்பெனில அக்கவுண்டன்டா வேலைக்கு சேர்ந்திருக்கான். ஒரு ஹாக்கி பிளேயர் ஸ்டேட் லெவல் வரைக்கும் போகக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கிறவர்னு கோச் சர்டிஃபை பண்ண ஒரு ஹாக்கி பிளேயர் திடீர்னு சென்னையை விட்டுட்டு எதுக்காக ஹைதராபாத் போகணுன்றதுக்கான கேள்விக்கு பதில் சொல்ல ஜபராஜ் இப்ப உயிரோட இல்ல. திரும்ப சென்னைக்கு வர ஜபராஜ் ஒரு இன்ஸ்டிடியூட்ல ட்ரெயினரா வேலைக்கு சேர்றான். அங்கதான் வைஃப மீட் பண்றான். காதல் வருது, கல்யாணம் நடக்குது. 8 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல கணக்கு வாத்தியாரா வேலைக்கு சேர்றான் ஜபராஜ்.
ஜெபராஜும் சக்திவேலும் ஒரே ஆளா இல்ல ஒரே மாதிரி இருக்கிற 2 பேராங்கிறது இன்ஸ்பெக்டருடைய கேள்விக்கான பதில தரக்கூடிய இடம் YMCA சென்னை. YMCAல 2012ல இருந்த யாராவது இருக்காங்களான்றத வெரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். கோச், பிளேயர்ஸ், அங்க தங்கி இருந்தவங்க, ஸ்டூடெண்ட்ஸ்னு எல்லார்கிட்டையும் இன்ஸ்பெக்டர் விசாரணையை நடத்திட்டு இருந்த நேரத்துல தான் சவுந்தரராஜன் வீட்டு வாசல்ல போடப்பட்டிருந்த சென்ட்ரி கிட்ட இருந்து இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கால் வந்தது. இறந்து போன ஜெபராஜுடைய கொலை வழக்க விசாரிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு இப்ப இறந்து போனது ஜெபராஜானே ஒரு குழப்பம் வந்திருக்கு. இறந்து போனதா நம்பப்படுற ஜெபராஜுக்கும் சக்திவேல் என்ற கதாபாத்திரத்துக்கும் YMCAல ஒரு பரிச்சயம் இருந்திருக்கணும்ங்கிறது இன்ஸ்பெக்டருடைய கணிப்பு உண்மையாச்சா இல்லையான்றத YMCAல தான் கண்டுபிடிக்க முடியுங்கிறதுனால விசாரணை YMCAல நடந்துட்டு இருக்கிற நேரத்துல தான் சவுந்தரராஜன் வீட்டு வாசல்ல போடப்பட்டிருந்த சென்ட்ரி இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாரு. சார், நேத்து நைட்டும் இன்னைக்கு காலையிலயும் ஒரே ஆள் தான் சார் சாப்பாடு கொடுக்க வரான். அவன் வரும்போது அந்த நாய் குலைக்கிறது கூட இல்ல சார், அமைதியாவே தான் இருக்கு. சென்ட்ரி சொன்ன தகவல் இன்ஸ்பெக்டருக்கு புதுசா இருந்தது. எல்லாத்தையும் சந்தேகமா பாக்குற சவுந்தரராஜன் தனியா இருக்கிறதுனால துணைக்கு நாய் வச்சிருக்கிறாரு. வீட்டுக்கு யாரும் அவ்வளவா ரெகுலரா வர்றதே இல்லன்னு சொன்னாரு. ஆனா ஃபுட் டெலிவரி பண்ண வர்ற ஆளு ஒரே ஆளே வரா, அந்த வீட்டுக்கு பழக்கப்பட்ட ஆளாவும் இருக்கான்ற தகவலை சவுந்தரராஜன் மறந்துட்டாரா இல்ல மறைக்கணும்னு நினைச்சாரா? இந்த விசாரணை முடிச்சோடனே சவுந்தரராஜனை பார்க்க போகணுங்கிறத இன்ஸ்பெக்டர் மனசுல நோட் பண்ணி வைக்கும் போதே 2013ல நடந்த ஒரு காம்படிஷன்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட டீம் போட்டோ ஒன்னு இன்ஸ்பெக்டர் கையில கிடைச்சது. ஒயிட் கலர் ஜெர்சியோட நிக்கிற அந்த டீம் போட்டோல மேல வலது பக்கம் இருந்து 3வது ஆளா ஜெபராஜ் நிக்கிறான். அந்த குரூப்ல அதே மாதிரி முக அமைப்பு கொண்ட இன்னொருத்தர் இருக்காரான்னு தேடி பார்த்தாலும் யாரும் இல்ல. இதுல சக்திவேல் யாரு? தான் அடையாளம் கண்டுபிடிச்ச நபர் ஜெபராஜா தான் இருக்க முடியுங்கிற நம்பிக்கையில அந்த போட்டோவை காமிச்ச ஒரு கோச் கிட்ட இன்ஸ்பெக்டர் கேள்வியை கேட்டாரு. ஆனா கோச் சொன்ன பதில் இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ ரொம்ப தவறான ஆங்கிள் இருந்து பாத்துட்டு இருக்கிறாருன்றது அவருக்கு உறுதிப்படுத்துச்சு. நல்லா பழக்கப்பட்ட மாதிரி இதோ மேல ரைட்ல இருந்து தேர்டா நிக்கிறாங்களே. தான் ஜெபராஜன் நினைச்சு விசாரிச்சிட்டு இருக்கிற கொலை வழக்குல இறந்து போனது இந்த போட்டோல கோச் அடையாளம் காட்டுற சக்திவேல் இதுன்னா ஜெபராஜ் யாருங்கிற கேள்வி வருது இன்ஸ்பெக்டருக்கு. ஜெபராஜ் அதே ரோல சக்திவேல்ல இருந்து 2 ஆட்கள் தள்ளி 6வது ஆளா நிக்கிறான். அப்ப கொலை செய்யப்பட்டது சக்திவேல். கொலைய செஞ்சது யாரா இருக்குன்ற கேள்விக்கு இன்னொரு கேள்விதான் பதிலா இருக்க முடியும்னு நினைச்சாரு இன்ஸ்பெக்டர். 2013 வரைக்கும் பிரசன்டா இருந்த உண்மையான ஜெபராஜ் இப்போ எங்க இருக்கான்? அவனுக்கு என்ன ஆச்சு? அவனோட அடையாளம் எப்படி சக்திவேலுக்கு மாறுச்சு? விசாரணை இங்க முடிச்ச உடனே அடுத்து விசாரிக்க வேண்டிய இடம்னு இன்ஸ்பெக்டர் மனசுல வச்சிருந்தது சவுந்தரராஜனோட வீடு. ஆனா இந்த கேஸ் வேற ஒரு டைமென்ஷன்ல இனிமே பார்க்கப்பட வேண்டி இருக்குன்றது இன்ஸ்பெக்டருக்கு நல்லாவே தெரியும். சவுந்தரராஜன் சார், இந்த வீட்டுக்கு ரெகுலரா வரவங்க யார் யாருன்னு சொன்னீங்க? பால்காரன், பேப்பர்காரன், கேபிள்காரன், ஈபிக்காரன், அப்புறம் இந்த டெலிவரி பசங்க. ஆனா உங்களுக்கு டெய்லி சமைச்சு கொண்டு வந்து ஒரு ஆள் கொடுக்கறாரு, அவர் யாரு? சமைச்சு கொண்டு வந்தா சார், அவங்க அந்த கடையில வாங்கிட்டு வந்து டெலிவரி பண்ணுவாங்களே அந்த பசங்க. எப்படி ஒரே ஆளே வராரு? ஒரே ஆளே வரமாட்டாங்க. நாராயணன் ஒருத்தர் வருவாரு, அவர் வரலன்னா மூர்த்தின்னு ஒருத்தர் வருவாரு. 2 பேருமே ரொம்ப பழக்கப்பட்ட ஆட்களோ? ஆமாமா, ஒரு 3-4 மாசமா டெய்லி பாக்குற முகம் தானே. சரி, நீங்க சொன்ன இந்த நாராயணனோ இல்ல மூர்த்தியோ இந்த குரூப் போட்டோல இருக்காங்களான்னு பாருங்க. YMCAல கிடைச்ச அந்த குரூப் போட்டோவை கையோட எடுத்துட்டு வந்திருந்தாரு இன்ஸ்பெக்டர். அந்த போட்டோவை தான் சவுந்தரராஜன் கிட்ட காமிச்சாரு. கொலை பண்ணனது யாருன்னு இன்ஸ்பெக்டருக்கு இருக்கிற சந்தேகத்துக்கு இந்த போட்டோவை பார்த்து சவுந்தரராஜன் சொல்ல போற பதில்ல தான் முடிவு இருக்கு. YMCA கிரவுண்ட்ல இருந்து கிளம்பும் போதே இன்ஸ்பெக்டர் மனசுல 7-8 கேள்விகள் வந்தது. அதுல முதல் கேள்வியே உண்மையான ஜெபராஜ் இப்போ எங்க இருக்கான்? இந்த கொலைக்கு ஆயுதமா ஒரு ஹாக்கி பேட் யூஸ் பண்ணப்பட்ட போதே இன்ஸ்பெக்டருக்கு வந்த முதல் சந்தேகமே இது 2 ஹாக்கி பிளேயர்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியோன்னு. இப்போ 2வது ஹாக்கி பிளேயரை கண்டுபிடிச்சாச்சு. அவன் எங்க இருக்கான்றதான் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஜெபராஜ், சக்திவேல் 2 ஹாக்கி பிளேயர்ஸ். திடீர்னு எல்லாருடைய ரேடார்ல இருந்தும் காணாம போயிருந்திருக்கிறான் சக்திவேல். அதுக்கப்புறம் திடீர்னு ஜெபராஜா மாறி உள்ள வந்திருக்கான். ஹைதராபாத்ல இருக்கிற ஜெபராஜ் வேலை செஞ்ச கம்பெனிக்கு சக்திவேல்
ஜெபராஜ் இவங்க 2 பேருடைய போட்டோவையும் ஆல்ரெடி ஃபேக்ஸ் பண்ணிட்டார் இன்ஸ்பெக்டர். சௌந்தரராஜன் வீட்டுக்குள்ள இன்ஸ்பெக்டர் நுழையும் போதுதான் அந்த கம்பெனில இருந்து ரிப்ளை வந்தது. ஜெபராஜ்ங்கிற பேர்ல அங்க வேலை பார்த்தது சக்திவேல் தான். சோ கடந்த 2 வருஷமா வேறொரு அடையாளத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறான் சக்திவேல். தன்னுடைய உண்மையான அடையாளத்தை தொலைச்ச ஜெபராஜ் இப்ப உயிரோட இருந்தான்னா கண்டிப்பா இதுக்கு பழி வாங்கறதுக்காக அவன் வந்திருப்பான்றது இன்ஸ்பெக்டர் எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஒருவேளை ஜெபராஜ் இப்ப உயிரோட இல்லன்னா கூட சக்திவேல், ஜெபராஜ் இவங்க 2 பேரையும் பத்தி நல்லா தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் ஜெபராஜுக்காக இந்த பழிவாங்கல் வேலையை செஞ்சிருக்கணும்ங்கிறது இன்ஸ்பெக்டரோட கணிப்பு. அதனாலதான் குரூப் போட்டோவை காமிச்சு இதுல அந்த நாராயணனோ மூர்த்தியோ இருக்காங்களான்னு கேட்டது. வாயை திறந்து சௌந்தரராஜன் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அவர் கண்ணுல தெரிஞ்ச லைட்டே இன்ஸ்பெக்டருக்கு ஆன்சரை சொல்லுச்சு. இதோ முதல் ரோல நேர 6வது ஆளா நின்னுட்டு இருக்கானே அவன் தான் மூர்த்தி. சௌந்தரராஜன் மூர்த்தியின் அடையாளம் காட்டினது ஜெபராஜன். இன்ஸ்பெக்டர் நினைச்ச மாதிரியே ஜெபராஜ் இன்னும் உயிரோட தான் இருக்கான். இந்த கொலைக்கு பழி வாங்கறதுக்கான காரணம் அவனுக்கு நிறைய இருக்கு. ஆனா இன்ஸ்பெக்டருக்கு புரியாத விஷயம் 2. எப்படி சக்திவேல் ஜெபராஜ் கிட்ட இருந்து அடையாளத்தை திருடினா, ஜெபராஜ் எப்படி சக்திவேலை கொலை பண்ணா. சாப்பாடு டெலிவர் பண்ற அந்த கம்பெனிக்கு நேர்ல போய் மூர்த்தியோட அட்ரஸ தேடி கண்டுபிடிக்கிறாரு. அந்த நேரத்துல இன்னொரு ரெஸ்டாரண்ட்ல எதுவுமே நடக்காத மாதிரி இன்னொருத்தர் வீட்டுக்கு சாப்பாடு டெலிவர் பண்றதுக்காக காத்துட்டு இருந்த மூர்த்திய போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. உடல் நறுங்கி குறுகலா இருந்த மூர்த்தி என்கிற ஜெபராஜ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. 2013-14 சக்திவேலுக்கு முதலா வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய நண்பனா இருந்த ஜெபராஜ கூட்டிட்டு தனி வீட்டுக்கு குடி போறான் சக்திவேல். ஆனா 6 மாசம் கழிச்சு கம்பெனில ஒரு பணத்திருட்டு சம்பந்தமா கேஸ் இவன் மேல ஃபைல் செய்யப்பட கம்பெனி இவனை வேலையை விட்டு அனுப்புது. அதோட இவனை பிளாக் லிஸ்டும் பண்ணி வைக்கிறாங்க. தன்னுடைய சர்டிபிகேட், அடையாளங்கள் எதை கொடுத்தாலும் இனிமே எந்த கம்பெனிலையும் தனக்கு வேலை கிடைக்காதுங்கிறத சக்திவேல் புரிஞ்சுக்கிறான். தன்னுடைய வீட்டுல தான் கூடவே தங்கி இருந்த ஜெபராஜ பெங்களூர்ல ஒரு இன்டர்வியூ இருக்கு, நம்ம 2 பேரும் போயிட்டு வரலான்னு கூட்டிட்டு போறான். இன்டர்வியூன்னு சொல்லி பெங்களூருக்கு கூட்டிட்டு போன ஜெபராஜ ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சுட்டு அந்த ஹோட்டல்ல இருந்து ஜெபராஜுடைய எல்லா சர்டிபிகேட்ஸையும் எடுத்துட்டு காணாம போயிடுறான் சக்திவேல். தன்னுடைய சர்டிபிகேட்ஸ போட்டோ காப்பி எடுத்துட்டு வந்துடுறேன்னு வெளியில போன நண்பன் வரலன்னு காத்துட்டு இருந்த ஜெபராஜுக்கு உண்மை புரியறதுக்கே 2 நாள் ஆச்சு. கையில பணமும் இல்லாம தங்குன ஹோட்டலுக்கு காசும் கொடுக்க முடியாம தவியா தவிச்சு சென்னைக்கு திரும்ப வர்றதுக்கே ஜெபராஜுக்கு 4-5 நாள் ஆயிருச்சு. சென்னைக்கு திரும்ப வர ஜெபராஜ் சக்திவேல சென்னையில எல்லா இடத்துலயும் தேடுறாரு. ஆனா அந்த நேரத்துல தான் சக்திவேல் ஜெபராஜா மாறி ஹைதராபாத்ல இருந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். கொஞ்ச நாட்கள் ஹைதராபாத்ல ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப மெதுவா சென்னைக்குள்ள சக்திவேல் ஜெபராஜா மாறி உள்ள வந்திருந்திருக்கான். ஹாக்கி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுலயுமே சேராம ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட்ல ட்ரெயினரா வேலைக்கு சேர்ந்திருக்கான். அப்புறம் ஸ்கூல் டீச்சரா இருந்திருக்கான். எந்த காலகட்டத்திலையும் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை கடந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்கான். ஆனா விதி வேற விதமா வேலை பார்த்திருக்கு. சின்ன வயசுல இருந்தே தனக்குன்னு யாருமே இல்லாம வளர்ந்த ஜெபராஜ் நண்பன் ஒருத்தரை நம்பி ஏமாந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய அடையாளமும் இல்லங்கிற ஒரு கைவிடப்பட்ட மனநிலைமைக்கு வரான். ஜெபராஜ் மூர்த்திங்கிற பேர்ல ஒரு 12th ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட்டை ரெடி பண்ணி வாங்குறான். சின்ன சின்னதா கம்பெனிகள்ல வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி ஒரு நாள்ல தான் சாப்பாடை டெலிவர் பண்றதுக்காக அந்த ஸ்கூலுக்குள்ள நுழையிற ஜெபராஜ் அங்க தன்னுடைய பேர்ல தன்னை ஏமாத்திட்டு தன்னுடைய அடையாளத்தோட சக்திவேல் இருக்கிறத பாக்குறான். இது எல்லாமே நியாயமா நமக்கு கிடைச்சிருக்க வேண்டியதுங்கிற கோபத்துல கடந்த 1.5 வருஷத்துல தான் சேர்த்து வச்ச ஒட்டுமொத்த சேவிங்கான 30,000 எடுத்து ஒரு ஹாக்கி பேட்டை வாங்குறான். 2014 வேலைக்கு போக ஆரம்பிச்ச உடனே அப்ப ரொம்ப காஸ்ட்லியா இருந்த ஒரு எஸ்பெடோ ஹாக்கி ஸ்டிக்க வாங்கி கொடுத்துதான் தன்னுடைய நட்பை உறுதிப்படுத்தி இருந்தான் சக்திவேல். அதே எஸ்பெடோ ஹாக்கி ஸ்டிக் எப்படி இந்த நட்பு ஆரம்பமாச்சோ அப்படிதான் இந்த நட்பு முடியணுங்கிறது ஜெபராஜோட ஆசை. முந்தின நாள் நைட்டு ஜெபராஜா இருந்த சக்திவேல் வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி சக்திவேல் வீட்டு வாசல்ல அவனை மறிச்சு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஆரம்பிச்சிருக்கான். தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை
தான் முன்னாடி பூதாகரமா நிக்கிறத பார்த்த சக்திவேலுக்கும் இத ஏதாவது ஒரு விதத்துல முடிச்சே ஆகணும்னு தோணுது. பக்கத்துல இருந்த தன்னுடைய மேன்ஷனுக்கு கூட்டிட்டு போய் நைட்டு முழுக்க நண்பனோட சண்டை போடுறான். துரோகம் தந்த காயம் மனசுக்குள்ள வலிச்சுக்கிட்டே இருந்த ஒரு தருணத்துல ஹாக்கி பேட் எடுத்து முதல் அடிய ஜபராஜா வாழ்ந்துட்டு இருக்கிற சக்திவேலை அடிக்கிறான். முதல் அடியில பயப்படுற சக்திவேலை இனிமே இங்க உட்காந்து பேசிட்டு இருக்க வேணாம்னு சொல்லி கிரவுண்டுக்கு கூட்டிட்டு வரான் ஜபராஜ். கிரவுண்டுல சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தப்பிச்சு ஓடினா மிஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம். Radio City presents Crime Earned City.